கொடநாடு வழக்கு இது வந்து 2016 நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் 2016 இறந்தாங்க. இது வந்து 2017 நடந்தது அப்படின்னு எனக்கு ஞாபகம். 2017 நடந்தது. இன்றைக்கி 8 வருஷம் ஆச்சு. இப்போ கூப்பிட்டுக்கிட்டு ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகர் வந்து விசாரிக்கிறாங்க. இப்போ கூப்பிட்டுக்கிட்டு மைக் இதுக்குலாம் நின்றுறேன். நாங்கள் தான் அவனுக்கு பண்ண என்ன விசாரினேன்? 8 வருஷமாச்சு, தண்டனை வாங்கி கொடுக்கல. ஸ்டாலின் இதை ஒரு அரசியல் ஆயுதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அரசியல் ஆயுதத்தை எடுக்கிறார். எதுக்குன்னா அந்த ஒவ்வொருத்தரையாக பயமுறுத்துறதுக்கு. எடப்பாடி உன் மேலே இதில் போட்டுருவேன்னு போட்டுனா 8 வருஷத்தில் போய் போட வேண்டியது தானே எடப்பாடி மேலே. எடப்பாடி ஆதரவாக பேசலை. அந்த வழக்கில் ஒன்றுமே கிடையாது. அதில் எடப்பாடிக்கும் அந்த வழக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட எனக்கு அதிகமாக தெரியும். அதில் நீங்கள் சும்மா அவங்க கொடுக்குற பேப்பரை படிப்பீங்க. அதில் வந்து எடப்பாடிக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் எதுக்கு இப்படி விசாரிக்கிறாருன்னா இவங்களை பயமுறுத்த, உன்னை குற்றவாளியாக சேர்த்து விட்டுருவேன். என்ன பண்ணணும்? மும்மொழி கொள்கையை எதிர், வக்ஃபோர்டு இதாக இது பண்ணு, அங்கே இவங்க போனீங்கன்னா அமித்ஷாட்ட போனால் பேசு, இப்படி பயமுறுத்துவதற்கு. ஏன்னா அதிமுக அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த உடனே ஒவ்வொரு மந்திரியும் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டாங்க. எம்ஜிஆர் உதைச்சார், கூப்பிட்டு அடித்தார். கொள்ளையடித்த மந்திரியை இருந்தால் அத்தனை மந்திரியும் பழைய மந்திரி பூரா அடி வாங்கியிருப்பீங்க எம்ஜிஆர்கிட்ட. அவர் இல்லை, தைரியத்தில் போட்டு 4 வருஷத்தில் கொள்ளையடிச்சிட்டீங்க. ஸ்டாலின் அதெல்லாம் வச்சு பிடிச்சிக்கிட்டு உன் மேலே வழக்கு போடுவேன், இப்படி செய்யின்னு அதிமுகவை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறபடி செய்வதற்கு உங்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்காங்க. அதனால் எடப்பாடி அந்த கொடநாடு வழக்கை வச்சு பயமுறுத்தணும்னு சொல்லி 8 வருஷமாகியும் இன்னும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு பயமுறுத்துறதுக்கு?